அசுர மகாராணி கயாது மனக்கவலை ஏதுமின்றி பாதுகாப்பாக குழந்தையை பெற்றெடுக்க ஏதுவான சூழ்நிலையை அமைத்துக் கொடுக்க அவரை என் ஆசிரமத்திற்கு அழைத்து வந்தேன். நாராயணனின் பெருமைகளை ராணி கயாதுவிற்கு சொல்லிக் கொண்டிருக்க அவரோ உறங்கிவிட்டார். ஆனால் அங்கு நிகழ்ந்ததோ பெரும் ஆச்சரியம். கர்ப்பத்திலேயே ஞானம் விரும்பிய குழந்தைக்கு மகாவிஷ்ணுவின் ஹயக்ரீவ அவதார நிகழ்வை சொல்ல ஆரம்பித்தேன். விஷ்ணு தேவனே, மெய்ஞானம் அனைவருக்கும் தானே சொந்தம், படைத்தாகிவிட்டது. இனி அவனாகவே ஒப்பேறுவதுதானே சரியாக இருக்கும். ஹயக்ரீவன் தாமாகவே தான் ஞானம் பெற மறுக்கிறான். மூடனாகவே திகழ்கிறான். அதற்குத்தான் இந்த யோசனை. அனைவருக்கும் எளிதில் கிடைக்கும் வண்ணம் சிதைந்து கிடக்கும் ஞான சுடர்களை ஒன்றாக தொகுக்க வேண்டும். ஒரு மாபெரும் ஞான சக்தியை உருவாக்க வேண்டும். சொல்லுங்கள், ஹயக்ரீவனை தடுக்க நான் எதை படைக்க வேண்டும்? வேதம். இப்படைப்பு அனைத்தையும் விவரிக்கக்கூடிய வேதம். படைப்போர், காப்போர், அழிப்போர் என அனைத்தையும் நிகழ்த்துபவர்களை பற்றி விவரிக்கக்கூடிய வேதம். இந்த மகா சக்தியை தான் தாங்கள் உருவாக்க வேண்டும். அரைக்குறை ஞானம் ஆபத்தில் முடியும். ஆகையால் உங்கள் பணி தீர்மானம் பெறும் வரை படைக்க பெற்றுக் கொண்டிருக்கும் வேதத்தை ரகசியமாக பாதுகாக்க வேண்டும். கண்டிப்பாக நாராயணா. இனி நீங்கள் சொன்னதிலேயே கவனம் செலுத்துகிறேன். நல்லது. நாங்கள் புறப்படுகிறோம் பிரம்மதேவனே. ரிஷிமுனிகளின் அச்சத்தை போக்க ஸ்ரீமன் நாராயணன் ஊக்குவித்த காரியம் பிரம்மதேவனால் வேதம் படைக்க பெற்றது. பின்னர் பூலோக வாழ் மக்கள் அனைவரின் பயம் போக்கவும் ஞானம் பெருகவும் ஏன் முக்திக்கு பாதையாகவே அமைந்தது. वर्तमानो निवेशयन्नमृतञ्च हिरण्येन स्फविता रथेन देवो यति भुवनानि पश्यन् अग्निमूलादिपः ककुपतिः पृथिव्या अयम् आपादं वेदान्ति जिन्वति अग्निमूलादिपः ककुपतिः पृथिव्या
வணங்குகிறேன் பிரம்மதேவா. தாங்கள் எதை பத்திரப்படுத்தி வைக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா? இது ஞானத்தின் மொத்த தொகுப்பு. வேதம் என்பது இதன் பெயர். வேதமா? வேதம் என்றால் என்ன பிரம்மதேவா? வித் என்ற ஒளிதான் வேதம். வேதம் என்றால் ஞானம். விளக்கமாக கூறுங்கள். அனைத்து அறிவின் வித்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது வேதம். இத்தனை காலம் வரை இல்லாத வேதத்தை தற்போது தாங்கள் படைத்ததற்கு காரணம் என்ன? இதை நான் இப்பொழுது புதிதாக படைக்கவில்லை, முன்பே படைத்திருந்ததுதான். அனைத்தும் நம் மத்தியில் புதைந்திருக்கும் அறிவே இப்பொழுது தொகுக்க பெற்றிருக்கிறது. பூலோகத்தில் முனிவர்கள் இதை கேட்டு மேலும் வகுத்தும் தொகுத்தும் மானிடர்களுக்கு போதிப்பார்கள். இந்த வேதத்தில் என்ன இருக்கிறது? படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், அழித்தல் என்று அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பதால் இதை ஸ்ருதி என்று சொல்லலாம். யோகம், முக்தி போன்ற இறைஞானம், யாகங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள், ஜோதிடம் போன்ற இடைஞானம் மற்றும் இயற்பியல், இயக்கவியல், வேதியியல், உலோகவியல் போன்ற அறிவியல் ஞானமும் வேதத்திற்குள் அடக்கம். அப்படி என்றால் வேதம் பிரம்மாண்டத்தை அடக்கிய ரகசியம், அப்படித்தானே? பிரம்மாண்டத்தின் சூட்சமத்தை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் வேதத்தை அப்படியும் சொல்லலாம். வேதத்திற்கு இவ்வளவு பாதுகாப்பு தேவையா? இது காலத்தின் கட்டாயம். தக்க தகுதி பெற்ற மாணவர்களிடம் வேதம் சேரும் வரை பத்திரமாக வைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் பிரம்மதேவரே. மகாவிஷ்ணுவின் ஆணைப்படி வேதம் மானிடர்களுக்கு கிடைக்கும் வரை இது பிரம்மாண்ட ரகசியம் என்பது உன் மனதிலிருந்து விலகி போகட்டும். அசுர அரசன் ஹயக்ரீவன், பாதாள லோக சக்கரவர்த்தி, அசுர அரசன் ஹயக்ரீவன், அசுர அரசன் ஹயக்ரீவன், அசுர அரசன் ஹயக்ரீவன், மூன்று லோகத்தின் சக்கரவர்த்தி ஹயக்ரீவர் வாழ்க, வாழ்க, வாழ்க. வணங்குகிறேன் பிரபு. வணக்கங்கள் இருக்கட்டும். இவ்வளவு காலம் எங்கிருந்தாய் என்று யாருக்குமே தெரியவில்லையே. பிரபு, நான் எங்கு இருந்தேன் என்ற தகவல் யாருக்காவது தெரிந்திருந்தால் இப்போது வெற்றியுடன் இங்கு வந்திருக்க முடியாது. வெற்றியுடன் வந்திருக்கிறாயா? என்ன சொல்கிறாய்? எவரிடம் போரிட்டாய்? எவ்வாறு வெற்றி கொண்டாய்? பாதாள லோகத்திலோ இல்லை பூலோகத்திலோ? அப்படி ஏதாவது நடந்திருந்தால் எனக்கு தெரிந்திருக்குமே. எங்கிருந்தாய் சொல். நான் பாதாள லோகத்திலும் இருக்கவில்லை, பூலோகத்திலும் இருக்கவில்லை. பிரம்மலோகத்திற்கு சென்று வந்தேன் பிரபு. தனியாக பிரம்மலோகம் சென்றிருந்தாயா? ஏன் சென்றாய்? என்ன சாதித்து வந்தாய் என்பதை கூறு. எனக்கு கிடைத்த தகவலின்படி உடனடியாக பிரம்மலோகத்திற்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது பிரபு. அது என்ன தகவல்? யார் உன்னை அழைத்தது? புரியும்படியாக நன்றாக விளக்கிச் சொல் மது. உங்களின் ஆணைப்படி பூமண்டலத்தில் ஒரு விதமான பயத்தை உண்டாக்கியிருந்தோம். மானிடர்களும் முனிவர்களும் ஞானத்தை பற்றி பேசவே பயந்து கொண்டிருந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவின் ஆணைப்படி பிரம்ம ஞானம் அனைத்தையும் ஒரு சேர தொகுத்து வேதத்தை உருவாக்குவதாக தகவல் கிடைத்தது பிரபு. அந்த வேதத்தை மானிடர்களுக்கு சேர்க்க போவதாக தகவல் வந்தது. வேதம் மானிடர்களுக்கு கிடைத்துவிட்டால் அவர்கள் ஞானத்திலும் ஆற்றலிலும் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று தகவல் கிடைத்தது. மகாபிரபு, பிரம்மன் தன் ரகசிய அறையில் பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்தி வேதத்தை பத்திரமாக வைத்திருக்கிறார். சபாஷ் மது, சபாஷ். சொல்லி செய்வோர் ஒரு ரகம், சொல்லாமல் சாதிப்போர் உயர்ந்தோர்.
அந்த வேதம் எங்கிருந்தாலும் அதை நான் அடையாமல் விடமாட்டேன். வேதம் மானிடர்களுக்கு கிடைக்க கூடாது. ஹயக்ரீவ சக்கரவர்த்தி, ஹயக்ரீவ சக்கரவர்த்தி, ஹயக்ரீவ சக்கரவர்த்தி. கயாது குமாரா, நீ அசுரகுல குழந்தை என்று அஞ்சாதே. உன் எண்ணமும் செயலும் மட்டுமே நீ யார் என்பதை தீர்மானிக்கும். ஆற்றல், பொருள், ஞானம், வித்யை எதுவாக இருந்தாலும் தன்னிடம் உள்ளதை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்க நினைப்பது தேவர்கள் குணம். மற்றவர்களிடம் உள்ள பொக்கிஷங்களை தனக்கு மட்டுமே அபகரிக்க நினைப்பது அசுரர்கள் குணம். அப்படித்தான் வேதத்தையும் அபகரித்தான் அசுரன் ஹயக்ரீவன். வேதத்தில் அப்படி என்ன ரகசியம் இருக்கிறது? எதற்கு இவ்வளவு பாதுகாப்பு? ஏய், அங்கே பார், அழகான தாமரைப்பூ. ஆமாம், அழகான தாமரைப்பூ. என் வாழ்நாளில் இது போன்று ஒரு தாமரைப்பூவை நான் பார்த்ததே இல்லை. இந்த அழகான தாமரை பூவை பிரம்மதேவரிடம் கொடுப்போம். சரி. பிரம்மதேவா, எனக்கு ஒரு சந்தேகம். அதை தாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். என்ன சந்தேகம்? கேள். நான் சில நாட்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களை மிக துல்லியமாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேத வித்தைகள் படைக்கப்பட்டு விட்டது. எந்த நேரத்தில் மானிடர்களுக்கு வேதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை நட்சத்திரங்களை வைத்து கணித்துக் கொண்டிருக்கிறேன். பிரம்மதேவருக்கு எங்களுடைய வணக்கங்கள். உன் கைகளில் இருக்கும் இந்த தாமரைப்பூ மிகவும் அழகாக இருக்கிறதே. அரண்மனையின் அருகில் உள்ள குளத்தில் இருந்து கிடைத்தது. இந்த பூ மிகவும் அரிதானது. அரியதாக உள்ளதென்றுதான் உங்களிடம் கொண்டு வந்தோம். இதை என் அறையில் வைத்துவிட்டு செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் பிரம்மதேவா. ஓஹோ, என்னையே தாக்கும் அளவுக்கு அக்னிக்கு சக்தி இருக்கிறதா? வேதத்தை அபகரிக்க நான் எந்த எல்லைக்கும் செல்வேன்.
கயாது குமாரா, ஸ்ரீமன் நாராயணன் லீலைகளை புரிந்து கொள்ள பூமித்தாய் போன்ற பொறுமையும் மந்தாரமலை போன்ற அசராத நம்பிக்கையும் வேண்டும்.